The main objectives of Indian education is இந்திய கல்வியின் முக்கிய குறிக்கோள். ஆப்ஷன் ஏ பெட்டர்னிட்டி, ஆப்ஷன் பி லிபர்ட்டி, ஆப்ஷன் சி ஈக்வாலிட்டி, ஆப்ஷன் டி சோஷியபிலிட்டி. சகோதரத்தன்மை, உரிமை, சமத்துவம், சமூகத்தன்மை. சரியான விடை ஈக்வாலிட்டி, சமத்துவம் என்பது சரியானது. தென் non-test, the non-test techniques is meant for. பரிசோதனையற்ற தொழில்நுட்பம் குறிப்பது. ஆப்ஷன் ஏ ஆப்டிடியூட், ஆப்ஷன் பி இன்டெலிஜென்ஸ், ஆப்ஷன் சி இன்டர்வியூ, ஆப்ஷன் டி இன்ட்ரெஸ்ட். இயல்பூக்கம், நுண்ணறிவு, நேர்காணல், ஈடுபாடு. சரியான விடை நேர்காணல். நேர்காணல் தான் நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ். இது சப்ஜெக்டிவ் மெத்தட், அகவய முறையை சார்ந்தது, சோதனை கிடையாது. ஆனால் மீதம் இருக்கக்கூடிய மூன்றும் சோதனை சார்ந்தது, டெஸ்ட் டெக்னிக்ஸ். ஆப்டிடியூட் எடுத்துக்காட்டாக இயல்பூக்கம் அல்லது நாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். நாட்டத்தை கண்டுபிடிக்கக்கூடிய சோதனை ஷீஷோரின் இசை நாட்ட சோதனை, மியூசிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு பை ஷீஷோர். அதே மாதிரி நம்ம பொறியியல் நாட்ட சோதனை மெக்கானிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். எக்ஸாம்பிளாக ஃபேமஸாக ஓ கார்னர் மெக்கானிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் டிஏடி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், டிஃபரன்ஷியல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, பல்நாட்ட சோதனை. இந்த மூன்று சோதனைகளும் பெரும்பாலும் நாட்டத்திற்கு கண்டறிவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. நுண்ணறிவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா தனிநபர் நுண்ணறிவு சோதனை இருக்குது, ஆர்மி ஆல்பா டெஸ்ட்டு, ஆர்மி பீட்டா டெஸ்ட்டு. அதேமாரி குழுக்கான நுண்ணறிவு சோதனைகள் இருக்குது. கோவின் கட்டக்கோல சோதனை, கோ பிளாக் டிசைன் டெஸ்ட்டு, அலெக்சாண்டர் ஃபாசலாங் டெஸ்ட்டு, அலெக்சாண்டரின் நகர்த்தல் சோதனை, இப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம். இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா கூடருடைய ஆர்வச் சோதனை, அதுக்கடுத்ததாக ஸ்ட்ராங் என்பவரினுடைய ஆர்வச் சோதனை, அது மட்டுமல்லாமல் மூர் என்பவர் கண்டறிந்த ஆர்வச் சோதனை. தென் நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் வாஸ் ரெக்கமெண்டட் இன் த இயர். கல்விக்கான தேசிய கொள்கை சிபாரிசு செய்யப்பட்ட ஆண்டு அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்குது. 1966, 1986, 1996, 1956. சரியான விடை 1986. 1986 தேசிய கல்விக் கொள்கை அல்லது புதிய தேசிய கல்விக் கொள்கை அப்போதைய பாரத பிரதமரான ராஜீவ்காந்தி அவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட கல்விக் கொள்கை. அதுதான் கல்வியில் பல்வேறு விதமான மாற்றம், நவோதயா பள்ளியாக இருந்தாலும் சரி, இல்லை பிளாக் போர்டு ஆப்ரேஷனு, எஸ்எஸ்ஏ வந்ததுக்கு, இது எல்லாத்திற்கும் பெரும்பாலுமான ஒரு ரூட் யார் அப்படின்னாக்கா, ஒரு மூலம், ஒரு வேறு யார் சார்னாக்கா தேசிய கல்விக் கொள்கையான 1986. தென் நான் ஃபார்மல் எஜுகேஷன் இஸ் நோன் அஸ். முறைச்சாரா கல்வி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ பிரைமரி எஜுகேஷன், பி சோஷியல் எஜுகேஷன், சி அடல்ட் எஜுகேஷன், டி ஸ்பெஷல் எஜுகேஷன். தொடக்க கல்வி, சமூக கல்வி, வயது வந்தோர் கல்வி, சிறப்பு கல்வி. சரியான விடை என்னென்னா வயது வந்தோர் கல்வி, அடல்ட் எஜுகேஷன். தொடக்க கல்வி எடுக்கும்போது முறையான கல்வி பின்பற்றப்படுகிறது. அதேமாரி சோஷியல் எஜுகேஷன், சமூக கல்வியும் முறையான கல்வி. ஸ்பெஷல் எஜுகேஷன், சிறப்பு வாழ்ந்த குழந்தைகளுக்காக நடத்தப்படக்கூடிய சிறப்பு கல்வி. இவையெல்லாம் முறைச்சார் கல்வி. வயது வந்தோர் கல்வி, அடல்ட் எஜுகேஷன் மட்டும்தான் முறைச்சாரா கல்வி. 15 வயதிலிருந்து 35 வயது வரை இருக்கக்கூடியவர்களை நாம் முதியோர்களாக கணக்கிட்டு வயது வந்தோர் கல்வி முறைச்சாரா முறையில் வழங்கப்படுகிறது. தென் காந்தியன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் ரெஃபர் டு. காந்திய முறையிலான கல்வி அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ இன்ஃபார்மல் எஜுகேஷன், முறையற்ற கல்வி. பி முறைச்சாரா கல்வி, நான் ஃபார்மல் எஜுகேஷன். பேசிக் எஜுகேஷன், அடிப்படை அல்லது ஆதார கல்வி. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், தொலைதூர கல்வி. சரியான விடை அடிப்படை கல்வி அல்லது ஆதார கல்வி. ஆங்கிலத்தில் பேசிக் எஜுகேஷன். இன்ஃபார்மல் எஜுகேஷன்ன்றது ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு அஸ் வெல் அஸ் த இண்டிபெண்ட்னு சொல்லுவோம். முறையாக வடிவமைக்கப்படாத ஒரு கல்வி நிறுவனமாக இருந்து கல்வி தருவாங்க. நான் ஃபார்மல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ஃபார்மலுக்கு எதிரானது முறைச்சாரா. அப்போ ஃபார்மலுக்கு எதிரானதுன்னா 4 வால் ஆஃப் கிளாஸ் ரூம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கடுத்து தேர்வு முறைகள் அவசியம் இல்லை. அதுக்கடுத்ததாக கற்பித்தல் நாட்களின் எண்ணிக்கை இவ்வளோ இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அதெல்லாம் நம்ம நான் ஃபார்மல்.
தொலைதூர கல்வி அப்படின்னா அஞ்சல் வழி முறையிலலாம் தொலைதூர கல்வியில் பார்ப்போம். நம்ம முதல்ல தொலைதூர கல்வி அப்படின்னாக்கா மேலை நாட்டில் இங்கிலாந்து, நம்ம இந்தியாவில் ஆந்திரா. அதே மாதிரி பெண்களுக்கான இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனமாக பார்த்துருப்போம். என்ன அப்படின்னாக்கா விமென்ஸ் யூனிவர்சிட்டி. தென் the group which recommended socially useful productive work within the bracket SUPW to be introduced in the school curriculum as a compulsory subject was சமூகத்திற்கு உதவும் பலன் தரக்கூடிய வேலையை கல்வி பாடத்திட்டத்தில் கட்டாயமாக அறிமுகப்படுத்தப்பட பரிந்துரை செய்த குழு. ஆப்ஷன் ஏ தாராசந்த் குழு, பி ஏஎல் முதலியார் குழு, சி கோத்தாரி குழு, தென் டி ஈஸ்வர்பாய் பட்டேல் கல்வி மறு ஆய்வு குழு. சரியான விடை ஈஸ்வர்பாய் பட்டேல் எஜுகேஷன் ரிவ்யூ கமிட்டி. ஈஸ்வர்பாய் பட்டேல் கல்வி மறு ஆய்வு தான் சரியான விடை. தாராசந்த் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா மல்டி பர்பஸ் டைப் ஆஃப் செகண்டரி ஸ்கூல்ஸ், இடைநிலை கல்வியில் பல்நோக்கு பாடத்தை வழங்கணும் அப்படின்னு 1948 உருவாக்கப்பட்ட கல்விக்குழு தாராசந்த் கல்விக்குழு. ஏஎல் முதலியார் கமிஷன் எடுக்கும்போது ஏ லக்ஷ்மணசாமி முதலியார் கமிஷன். இது இடைநிலை கல்வியை பலப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது. கோத்தாரி கல்விக்குழு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா முன்பருவ கல்வி, துவக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, உயர்கல்வி எல்லா நிலையிலையும் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்ட கல்விக் கொள்கை தான் கோத்தாரி கல்விக் கொள்கை. 1964 66 அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். 1952 முதலியார் கல்விக்குழு அப்படின்னு பார்த்துருப்போம். அதற்கு அடுத்ததாக தி ஆசிரமம் ஸ்கூல் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை, ஆசிரம பள்ளியை அறிமுகப்படுத்தியவர். ஆப்ஷன் ஏ ரபீந்திரநாத் தாகூர், ஆப்ஷன் பி காந்திஜி, ஆப்ஷன் சி அரவிந்தர், ஆப்ஷன் டி ஜே கிருஷ்ணமூர்த்தி. சரியான விடை அரவிந்தர். ரபீந்திரநாத் தாகூர் இலக்கியத்திற்காக நோபல் பிரைஸு பெற்ற இந்திய தத்துவ ஞானி. அதேமாதிரி மேலை நாட்டு கல்வி தத்துவ ஞானி ஃபெடன் ரசல் நோபல் பிரைஸ் பெற்றவர், அவரும் இலக்கியத்திற்காக பெற்றார். ரபீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலி என்கின்ற பாடலுக்கான 1913 உலக உயரிய விருதான நோபல் பிரைஸ் பெற்ற மிகச்சிறந்த கல்வியாளர், இயற்கை கொள்கையாளர், அரசியல் பன்முகம் கொண்டவர். இப்படி ரவீந்திரநாத் தாகூரை புகழ்ந்து கொண்டே போகலாம். காந்திஜி என்பவர் 1937 ஆதார கல்வி ஆசிரமம் ஸ்கூல் ஏற்படுத்தினார். காந்திஜி ஆசிரமனாக்கா ஆசிரம பள்ளின்னு நம்ம சொல்லக்கூடாது, ஆசிரமத்தில் ஆதார கல்வியை உருவாக்கியவர். ஆனால் ஆசிரம பள்ளின்னு கேட்டாங்கன்னா அரவிந்தர் தான். ஜே கிருஷ்ணமூர்த்தி கற்றல் சூழ்நிலையில் சுதந்திரம் என்பதை குறிப்பிட்டார். தென் ரூசோ வாஸ் an ரூசோ ஒரு நேச்சுரலிஸ்ட் இயற்கை கொள்கைவாதி, பி பிரக்மாட்டிஸ்ட் பயனளவு கொள்கைவாதி, சி ஐடியலிஸ்ட் கருத்தியல் கொள்கைவாதி, டி எஜுகேஷனிஸ்ட் கல்வி அறிஞர். சரியான விடை இவர் நேச்சுரலிஸ்ட்டு சார். யாரெல்லாம் நம்ம நேச்சுரலிஸ்ட்டுன்னு சொல்லலாம் அப்படின்னா தாகூரும் ஒரு நேச்சுரலிஸ்ட்டு. பிரக்மாட்டிஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா இந்திய கல்வியாளரான காந்திஜி ஒரு பிரக்மாட்டிஸ்ட்டு. அதுக்கடுத்து மேலை நாட்டு கல்வி சிந்தனையாளரான ஜான் டூயி. தென் ஐடியலிஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது தாகூர், காந்தி இவர் இருவரும் இந்திய நாட்டு கல்வி சிந்தனையாளர். மேலை நாட்டு கல்வி சிந்தனையாளரில் புரோபே ஐடியலிஸ்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம்.